மதுரை தாவேகா மாநாட்டில் தன்னை தூக்கி வீசிய பவுன்சர் மீது பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட தாவேகா தொண்டர் தனது தாயுடன் சென்று புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மதுரையில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாநாட்டில் விஜய் தொண்டர்களை பார்த்து கை அசைத்தவாறு நடைமேடையில் நடந்து வரும்போது உற்சாக மிகுதியால் தொண்டர்கள் கூச்சலிட்டபடி அவரை நெருங்க முயன்றனர். விஜய்க்கு பாதுகாப்பாக ஏராளமான பவுன்சர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். அப்போது தாவேகா தொண்டர் ஒருவர் நடைமேடையில் ஏறி விஜய் அருகே சென்றார். அதை பார்த்த ஆஜானுபாகுவான பவுன்சர் ஒருவர் அவரை பஞ்சு மூட்டையை தூக்கி வீசுவது போல குண்டுக்கட்டாக தூக்கி வீசினார். இதனைத் தொடர்ந்து அந்த தொண்டர் நடைமேடையின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கம்பியை பிடித்தவாறு தொங்கி பிறகு மெதுவாக கீழே இறங்கினார். இந்த காட்சிகள் தொண்டர்களால் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக வைரலாகி வந்தது. இந்நிலையில் அவ்வாறு தூக்கி வீசப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான சரத்குமார் என தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து சரத்குமாரின் தாயார் சந்தோஷத்திடம் கேட்டபோது உருக்கமாக பதிலளித்தார். திருச்சியில் நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற தனது மகன் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் மதுரைக்கு சென்றுள்ளார். அங்கு ஆர்வ மிகுதியால் விஜய் நடைமேடையில் நடந்து வரும் பொழுது அவரின் அருகே செல்ல முயற்சித்த போது அவரது பாதுகாவலர்கள் தனது மகனை குண்டு கட்டாக தூக்கி கீழே வீசி விட்டதாக உருக்கமாக தெரிவித்தார். விஜய பார்க்க எங்க பையன் ஆர்வமா போயிருக்கான். போன பையனை தூக்கி வீசிருக்காப்ல. வீசினது உடனே டக்குன்னு கம்பியை பிடிச்சி தொங்கலாடிட்டு இருக்கான். தொங்கலாடலன்னா அவன் உயிர் போயிருக்குமா கைகால ஓடியுமோ தெரியாது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்ட தாய் சந்தோஷம், என் மகனை தூக்கி வீசியதால் கைகால் ஒடிந்திருந்தாலோ அல்லது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தாலோ யார் பதில் சொல்வது? என் மகனை எனக்கு யார் திருப்பி தருவார்கள் என கேள்வி எழுப்பினார். ஒரு ஆசையா தானே அவன் போறான். சரி கூட ஒதுக்கி விடலாம், இந்த ஓரமா போப்பா அப்படின்னு தள்ளி விடலாம், பொறுமையா தானே தள்ளி விடலாம், பொறுமையா இது தூக்கி அந்த மாதிரி வீசினா கைகால் ஒடிஞ்சிருந்து இல்லை என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு யாரு என் புள்ள யாரு எனக்கு தரது? பாதுகாவலர்கள் தூக்கி வீசும்போது அதனை பார்த்து கொண்டிருந்த விஜய் அவ்வாறு வீசக்கூடாது என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் குறிப்பிட்டார். என்ன உயிர் இல்ல, உயிரை எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி காப்பாத்திருப்போம், எப்படி அந்த பிள்ளைய வளர்த்துருப்போம் இன்னும் பெத்தவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. மத்தவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அவன் ஏன் போனா அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை போனது என் பிள்ளை மேல தப்பு தான். நான் போகாதப்பா, நீ ஓட்டு போட்டு விஜய்க்கு நான் வேணான்னு சொல்லல, நீ போகாதரா கூட்டத்துக்கு எல்லாம் போகாதரா அப்படின்னு நான் படிச்சு சொன்னான். அவன் கேட்கல, அவன் ரத்த திமிர்ல அவன் ஆர்வத்துல அவன் போறான். அவன் போனவனுக்கு இப்படிதான் அவன் பண்றதா சொல்லு, இப்படிதான் பண்றதா விஜய் கட்சியில சொல்லுங்க. அந்த போலீஸ் எல்லாம் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்க என்ன கேட்பேன் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. இதனிடையே தூக்கி வீசப்பட்ட நபர் நான் இல்லை, அது வேறு யாரோ ஒருவர், எனது அம்மாவை வற்புறுத்தி செய்தி எடுக்கப்பட்டுள்ளது என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இது யாரும் நம்ப வேணாம். எங்க அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த சரத்குமார் யாரும் பிரச்சனைக்கு வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர்பல்டி அடித்தார். விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் மேலே ஏறிய போது
தன்னை பவுன்சர்கள் தூக்கி வீசிவிட்டதாகவும் அதில் தனக்கு உள்காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல உள்ளதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பவுன்சர்கள் மீது நான் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மதுரை காவல்துறை துணைத் தலைவர் ஆகியோரிடம் புகார் கொடுக்கப் போகிறேன் என்று தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். என் பேர் சரத்குமார். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதன்படி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தாயுடன் சென்ற தாவேகா தொண்டர் எஸ்பியை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். தாவேகா தொண்டர் சரத்குமார் இப்படி மாறி மாறி பேசி வருவதால் பெரம்பலூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.